ஹே காய்ஸ். ஸோ எல்லோரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி வியோட பேட் பேபி பாய்ஸ் அப்சஷன் நம்ம பார்க்கலாண்டா. இதை நான் எப்படி கொண்டு போகணுன்னு ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ நான் இதை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். பேட் பேபி பாய்ஸ் அப்சஷன். ஸோ இன்ட்ரோ கொடுத்துடலாம், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதனால ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ நீங்கள் தயாங் 2 பேருமே ஒன்றா தான் வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் தயாங்கை விட பெரிய பொண்ணு. எத்தனை வயசுனால் ஒரு 3 to 4 அந்த மாதிரி பெரிய பொண்ணு. நம்ம பிறக்கும் போதே அவங்க மம்மி இறந்துருப்பாங்க. ஸோ அதனாலேயே வியோட அப்பாவுக்கு வியை ஒரு மாதிரி பிடிச்சிருக்காது அப்போ. அதனால வியை சுத்தமாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் தான் வியை கொண்டு உங்கள் வீட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. இதை பார்த்துட்டு உங்கள் அம்மாவும் அந்த நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. பட் உங்கள் அம்மாவுடைய ப்ரெக்னென்சி இதுவாகிட்ருக்கும், லைக் அந்த பேபி அபார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த நேரத்துக்கு வியை பார்க்கும்போது அவங்களால சுத்தமாக அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ உங்கள் அப்பா வலியும் தான். ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலியும் வியை பாதி தத்தெடுத்துக்கிற மாதிரி தான். உங்கள் வீட்டில் தான் வளருவான் சின்ன வயசுலேருந்தே. ஸோ நீங்கள் தான் அவனை அவ்வளோ அழகாக பார்த்துப்பீங்க. உங்கள் எப்பவுமே உங்களை ஒயன் தான் சொல்லி கூப்பிடுவான். அப்புறம் ஸ்வீட் ஆர்ட்டுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவன் அப்படியே உங்கள் மேலே அப்சஸ்ட் ஆகிருப்பான். ஆல்ரெடி இந்த கதையை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதாண்டா இன்ட்ரடக்ஷன். அந்த வியோட அப்பாவும் ஒரு பர்டிகுலர் டைம் மேலே வியை கஷ்டப்படுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிருப்பார். நிறையா அவருக்கு உடம்பு சரியாமையும் ஆயிருக்கும். ஸோ இப்போ தான் சேர்ஸ் மச்சான், அட் லாஸ்ட் நான் என் ஊருக்கு போகிறேன், என்னுடைய ஸ்வீட் ஆட்டா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ஸ் பண்ணிட்டு வரேன் எல்லாருக்குமே. பியர் செம்மையாக இருக்குடா. என்ன சரக்குடா இது? டேய், அது பியர் இல்லைடா, ஆல்கஹால். ஓ, இது தான் ஆல்கஹாலா? நல்லா இருக்குடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை குடிச்சிக்கிட்டே இருக்கான். சாப்பா கிட்டா ஹெவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. யாரா இவ? டேய், அவ தான்டா நம்ம காலேஜோட ஃப்ரெஷ் பீஸு. எல்லோரும் அவள் பின்னாடி சுற்றிட்டுருக்காங்க. அவளை பார்த்தியா உங்ககிட்ட வந்துருக்கா. நானே ஒரு விட்டு போடலான்னு நினச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்டு பேசிகிட்ருக்கான். ஸோ அப்போ அந்த பொண்ணு, ஹாய் நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? ஆனால் நீ யாருக்கும் முடங்க மாட்டேற. நான் தான் உங்கள் காலேஜோட இப்போ நியூ பியூட்டி. எல்லோரும் ஏன் பின்னாடி சுற்றிட்டுருக்காங்க, ஆனால் எனக்கு உன்னத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. கேன் வி டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை அப்படியே முன்னாடி கொண்டு வரா. நீ அழகாக தான் இருக்க, எனக்கு தெரியும், ஆனால் நீ வர்த்து கிடையாது. நீ வர்த்து கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை அப்படியே தள்ளி விட்டுட்டு, நீ இப்போ சொல்லு மச்சான், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியுதா? நான் வர்த் கிடையாதா? ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஷோல்டரை கை வச்ச பாவத்துக்கு நம்ம தயாங் அப்படியே அவன் குடிச்சிருந்தா பாட்டில் அப்படியே எடுத்து அப்படியே அடிச்சிடுறான். ஏய் மச், ஐயோ இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடணும் ஃபஸ்ட்டே. டே விட்றா பாவண்டா, அழகிடாவா. ஏய், என்ன மயிறு அழகி இருந்தாலும் என்ன தைரியம் அவளுக்கு? ஏன் மேலே கை வைக்கலாமா அவள்? சொல்லு, ஏன் மேலே கை வைக்கலாமா? அந்த கேவலமான கையை ஏன் மேலே வச்சுட்டாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஆல்கஹால் பாட்டில் எடுத்து அப்படியே அவனுடைய மேலே ஊற்றி கழுவுறான். இதாச்சும் அந்த நாயோட டச்சை என் மேலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடி பண்ணுறது. அப்படியே அந்த பொண்ணும் பார்க்குறா, தலையிலேருந்து ரத்தம் ஊற்றிட்டுருக்கு. நீ சரியான சைக்கோடா. நான் சைக்கோ தாண்டி, நான் சைக்கோ தான். ஏன் யாரும் அவங்கள்ட்ட சொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு அடிக்கலான்னு வரும்போது நம்மளுடைய வியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. சரி மச்சான் மச்சான் மச்சான், சரிடா வாடா போகலாம், நீ ரொம்ப குடிக்காத, நாளைக்கு ஃப்ளைட்டு தானே உனக்கு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணை பார்த்து சாவடிச்சிட வேண்டிய, இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்தேன்னா
அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறான். அந்த பொண்ணு பயந்துருது, இவங்கிட்ட போய் வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வீதா ரொம்ப ஹாப்பியாக லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் அப்படியே ஃப்ளைட்டில் தான் விட்டுட்டாங்க. பையன் செம ஜாலியாக அப்படியே அவன் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். வந்துட்டேன், உனக்காக வந்துட்டேன், எப்படி இருக்கா, என்ன நினச்சியா, சந்தோஷமாக இருக்கியா, நான் பெட் பண்ணுறேன், நீ சந்தோஷமாக இருக்க மாட்டேன் நான் இல்லாமா, உனக்கு நான் தானே முக்கியம், எப்போவுமே சொல்லு, நான் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்ருக்கான். ஸோ அது யாருன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது நீங்கள் தான். ஸோ அப்படியே அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது. நம்ம தேங்காய் கூப்பிட்டு போக அங்கே நம்ம ஜிமினும் ஜேகேவும் தான் வந்திருக்காங்க. ஏன்னா ஜிமின் அண்ட் ஜேகே இவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜிமினை நம்ம தேங்காய் பற்றி ஜிமினுக்கும் வீக்கும் தெரியாத ஒரு விஷயம் கூட இல்லை. டேய் மச்சான் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறான் தேயாங். டே எப்பரா இருக்க மச்சான், என்ன அழகு கொஞ்சம் கூடி வச்சு போல, ஸ்டைலாக ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. ஏன்டா என்ன ஸ்டைல் ஆகிட்டேனா, செம ஹாட் ஆகிட்டேன்ல, என் பொண்டாட்டிக்கு பிடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க மூஞ்சே மாறுது. வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. டேய் என்னடா இன்னும் முடியல அவன், ஏண்டா அதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா என்ன, அவன் மாறிடுப்பான் நான் எதிர்பார்க்கல, ஆனால் ஆசைப்பட்டேன், அதே தாண்டா நானும். என்னடா ஜிமினா மாறவே மாட்டானா, தெரில ஜே, பார்க்கலாம், அவன் பிஹேவியர் கொஞ்சம் மாறி இருந்தால் கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே குசு குசுன்னு பேசிட்டு வராங்க. இங்கே அப்படியே பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு, என்னடா என்ன குசு குசுன்னு பேசுகிறீங்க, ஒன்றும் இல்லை மச்சான், சரி வீட்டுக்கு போகலாம், சீக்கிரம் போங்க, ஸ்வீட்டோட மீட் பண்ணோம். போச்சுடா, 1% மட்டும்தான் வச்சுருந்தேன், இப்போ அதுவும் இல்லை, சரிடா கூப்பிட்டு போகிறோம், ஆனால் என்ன இல்லை அங்கிளுக்கு நீ வந்தது தெரியாது, ஃபஸ்ட்டு அங்கிளை ஜிமினா டென்ஷன் ஏற்றாத ஜிமினா, முதல்ல என் ஸ்வீட்டாட்டை பார்த்துட்டு அப்புறம் அந்த கிளகட்டைய பார்க்கலாம், முதல்ல கூப்பிட்டுட்டு போ என்ன. சரிடா. ஐயோ டேய், நம்ம மட்டும் அங்கிள்கிட்ட சொல்லாமல் இவனை கூப்பிட்டு போனோன்னு வச்சுக்கேன், உரிச்சிருவான்டா அந்த மனுஷன். அது என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு முக்கியம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் கொண்டு போயிட்டு கரெக்டாக அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் நிறுத்துகிறாங்க. ஆப்போசிட்டில் தேங்கோட வீடு, இந்த சைடு நீங்கள். ஸோ ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ தடுக்கி விழுந்தால் உங்கள் வீடு அப்படி தானே இருக்கும். ஸோ நம்ம தேங் தான் அப்படியே உங்கள் வீட்டில் முன்னாடி வந்து நிற்கிறான். பார்த்தா உங்கள் அம்மா அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே உள்ளே வரான். வீயை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஓடி வந்து வீக்கண்ணா என் செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு வீ ஹேக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ என்னை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டிங்க. டேய் என்னடா வாய்ஸ்லாம் மாறி இருக்கு, மேன்லி ஆகிட்டேன்டா, இது கூட மாறாதா, சொல்லுங்க. சரி அவங்க பாரு அங்கிள் இருக்காங்க, அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். உங்கள் அப்பா வீ, டேய் எப்போ வந்த, உங்கள் அப்பா என்கிட்ட எதுவும் சொல்லலை. அவருக்கு நீங்கள் பிஏன்றதுனால அவர் உங்ககிட்ட சொல்ல மாட்டார், ஏன்னா அவருக்கே தெரியாது. ஏன்டா? அவர்கிட்ட சொல்ல அங்கிள், எனக்கு வேணும் வந்துட்டேன், எனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்படியாடா, சரிடா சாப்பிட்டியா? போ, உங்கள் ஆண்டி நீ முதல்ல சொல்லி வச்சுருந்தா உங்கள் ஆண்டி உனக்கு எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்களே, இப்போ எப்பவும் போல இருக்க ஃபுட் தான் இருக்கும். பரவாயில்ல. சரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. ஆண்டி வீ இருப்பா, சமைச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சமைங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீ உங்க 2 பேரையும் பார்க்கலாம். 2 பேரும் செம்ம பிஸியாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. வீ அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே உங்கள் ரூமுக்கு தான் போகிறான். ஸ்வீட் ஒன்று பார்க்க வந்துட்டேன்டி நான். 3.5 years மயிறு உன்னை பார்க்காம இருந்துட்டேன்டி.
உன் கூட பேசக்கூட முடியல. எல்லாத்தையும் அவன் எனக்கு பிளாக் பண்ணிட்டான். என்னென்னலாம் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நான் பார்க்க போகிறேன். ஆசையாக இருக்குடி. ஆசையாக எப்படி இருப்பா? இன்னும் அப்படியே சப்பியா அந்த பெரிய ஹரம் முன்னாடி போட்டுட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருப்பியா இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸை பைட் பண்ணிகிட்டே அப்படியே உங்கள் ரூம் டோரை திறக்கலாம். அது ஒரு சாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயா அப்படியே கீழே நீல் டவுன் பண்ணிவிட்டு அங்கே கீ ஹோல் இருக்கும்ல அது வழியாக அப்படியே பார்க்குறான். ஸோ உங்களுடைய முதுகு மட்டும் லைட்டாக தெரியுது. நம்ம தேங்க அப்படியே அவன் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு அப்பா நான் இருக்கா ஃபேஸை காமெடி அப்படியே கொஞ்சம் முன்னாடி திரும்ப உன் முதுகு தெரியுது. முன்னாடி வந்து தெரியணும்ல திரும்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். பட் அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே எங்கேயோ போயிடுறீங்க. ஸோ வியோ அப்படியே அந்த கீஹோல் வழியாக இன்னும் பார்க்கலான்னு நினைக்கிறான். பட் முடியல. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ கதவு தட்டலாமா வேண்டாமா? சரி தட்டலாம். யார்? அம்மா இருங்கம்மா ஒரு 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ மறுபடியும் அம்மா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் அப்படியே அந்த பெட்ஷீட்டை போட்டு டவலை போட்டு அப்படியே வைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கதவை மட்டும் திறந்துட்டு அப்படியே போயிட்டு மறுபடியும் வந்து நின்று அப்படியே உங்கள் உங்களுடைய தலையை தான் தொட்டிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, அதுக்கு பின்னாடி நாட் கட்ட வேண்டியதாக இருக்கும். அது வந்து ஒரு பேக்லெஸ், அது ஃபுல்லாக நீங்கள் நாட் தான் கட்டணும். ஸோ அப்போ உங்கள் பின்னாடி வந்து யாரோ நாட் கட்டுறாங்க. அம்மா விடுங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அந்த பர்சன் எதுவுமே பேசல. அப்படியே உங்கள் நாட்டை தான் அப்படியே கட்டி விட்டுட்ருக்காங்க. ரொம்ப டைட்டாக இருக்குது, கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தலையை தொட்டிகிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணுறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் அந்த டவலை கீழே போட்டுட்டு அப்படியே கண்ணாடியில் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுடைய நெக்கில் அந்த பர்சன், அந்த ஷோல்டரில் அந்த பர்சன் அவங்களுடைய நெக்கு வச்சுருக்காங்க உங்கள் ஃபேஸ்க்கு பக்கத்தில். தயாங் ஏய் வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் திரும்பி தேங்காய் ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்காய் அப்படியே உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு என்ன ஸ்வீட் ஹார்ட் மறந்துட்டியா? இல்லை தேங் வளர்ந்துட்ட, வளராமல் இன்னும் அந்த சின்ன பையனா அப்படியே குழந்தைத்தனமாக இருப்பானே அவன் நினச்சியா? கிடையாது வளர்ந்துட்டான், ரொம்ப வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே சுற்றுறான். நீங்களும் அவனை இருக்குமா ஹக் பண்ணிக்கிறீங்க. டேய் விட்றா போதுண்டா, எப்பா தலை சுற்றுது, எனக்கு டைம் வேறு ஆகுது வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க இப்போ மட்டும் பிடிச்சிட்ருக்கான். விட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சீக்ஸை பிடிச்சி அப்படியே கிள்றீங்க. வலிக்குது ஸ்வீட் ஹார்ட். ஏய் என்னடா சப்பியாக இருந்தா இப்போ என்ன இப்படி ஆகிட்ட? நீ மட்டும் என்ன முதல்ல சப்பியாக இருந்தா இப்போ ஏதோ ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 ஸ்டெப் பேக் வந்துட்டு அப்படியே உங்களை கீழேருந்து மேலே பார்க்குறேன். என்ன இது புழுப்பாக இருக்கும்? சரி உட்காருங்க, நான் கிளம்பிகிட்ருக்கேன், வரேன். எங்கே கிளம்புற இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு? அதுவா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷனா? ஆமாம், என் ஃப்ரெண்டோட மேரேஜ். ஓ ஸோ மேரேஜுக்கு போகிறோம். ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் வயசாகிடுச்சு. என்ன வயசாகுது அவளுக்கு? என்னை விட 1 year பெரிய பொண்ணு வேறு. மேரேஜ் பண்ணணும்ல? பெரிய பொண்ணு ஆகிட்டா, மேரேஜ் பண்ணணும்ல, பண்ணிக்கோங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயும் முந்துட்டுருக்கான். என்னடா பேசுகிற? ஒன்றும் இல்லை மேரேஜுக்கு நான் வரலாமா? டேய் இப்போ தான் நீ வந்தா, உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்டா, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. அதெல்லாம் இல்லை, நான் பிரிஸ்காக தான் இருக்கேன். சரி ஓகே கிளம்பிட்டு வா. இது நல்லா இல்லையா? நல்லா தான்டா இருக்கேன், வா போகலாம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை பிடிச்சி கீழே கொட்டு போகிறீங்க. என்ன மறந்துட்டியா? நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன். என்கிட்ட நீ ஃபஸ்ட்டு வந்தோடனே கீப் பண்ண நினச்சேன், எதுவும் கேட்கல.
என்ன கேட்கணும் உங்ககிட்ட? எதுவும் கேட்க மாட்டியா? ஆ ஒன்று மிஸ் பண்ணனா இல்லையாண்ணா? நான் அதுக்கு கேட்கணும், எனக்கு தான் தெரியுமே என்ன நீ மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ அவன் அப்போ நான் மிஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியுது, நீ என்ன மிஸ் பண்ணியா? உன்னை மிஸ் பண்ணேன்டா. அப்புறம் ஏன் கால் பண்ணல? ஆ தேன் அதான் கேட்குறேன், நீ என்ன மிஸ் பண்ணேன்னு சொல்கிற, அப்புறம் ஏன் கால் பண்ணல? ஃபோன் நம்பர் ஏமாத்தின ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட நெருங்கி வரான். நீங்கள் லைட்டாக பதட்டமாகறீங்க. அது ஒன்றும் இல்லை அங்கிள் அங்கிள் தான்டா, அங்கிள் தான் வந்து என் ஃபோன் நம்பர்லாம் மாற்ற சொன்னார். நீ போய் அங்கே படிக்கணும், இங்கே இருந்தால் உள்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த மனுஷன் நான் சொல்லிட்டு போவான், நீ எனக்கு கால் பண்ணல. நான் உனக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருந்தா எதுக்கு நீ கால் பண்ணல? சொல்லு 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 ஸ்வீட்டார். என்னால் கால் பண்ண முடியலன்னா நீ கால் பண்ண மாட்டியா? என் நம்பரை நான் மாற்றவே இல்லை. இல்லை அங்கிள் தான். அப்போ அங்கிள் சொன்னால் என்னென்ன செய்வேன்? சின்ன வயசுலேருந்து நீ நானும் வளர்ந்தது எல்லாம் மறந்துட்டியா? இல்லை தேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே உங்களை ஃபுல்லாக வாலில் பின் பண்ணி இந்த சைடு அந்த சைடு கை வச்சுட்டு சொல்லு ஸ்வீட்டார். அந்தளவுக்கு நான் இம்பார்ட்டன்ட் எல்லாம் போயிட்டேன்ல உனக்கு. சொல்லு சொல்லு ஸ்வீட்டார். தேயா அப்படிலாம் இல்லை தேயா, இப்போ ஏன் வாய் சொல்ல போகுது? வாய் சொல்ல போகுது எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நோசம் அவனோட நோசம் அப்படியே உரசிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சமும் பண்ணால் அவனோட லிப்ஸும் உங்களோட லிப்ஸும் டச் ஆகிடும். அந்தளவுக்கு க்ளோஸாக வந்து நின்று ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கான். அவன் கண்ணில் கோவத்தை நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அப்படியே லைட்டாக டியர்ஸ் வருது. இப்போ எது கழுகுற? சொல்லு எது கழுகுற? தே 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 அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தேங்கோட கூல்லாம் அப்படியே லாஸ் ஆகிட்டு அவன் கண்ணும் கலங்குது. அப்படியே அவனும் அழுகுறான், நீங்களும் அழுகுறீங்க. பட் நீங்கள் அழுகிறதுல ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் அழுகுறீங்க. அவன் அழுகுறான், பட் அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அதான் முடிவு பண்ணிட்டீங்களே. சொல்லு எதுக்கு கால் பண்ணல? அந்தளவுக்கு நான் உனக்கு வேண்டாதவனா ஆகிட்டேனா? சொல்லு சொல்லு ஸ்வீட்டார். தேத்தேன்னு என்னை கூப்பிடாத, என்னை கூப்பிடாத. அதை நீ எப்பயோ லாஸ் பண்ணிட்ட. இப்போ நான் தேயாங்க தான், தேத்தே கிடையாது. தேத்தே என்னை நீ தேத்தேன்னு சொல்லி பட்டர்லாம் பண்ணாத. நான் கோவமாக இருக்கேன், செம கோவமாக இருக்கேன். என்ன நினச்சிட்ருக்க? 3 வருஷம் 3 வருஷம் ஆமாம் 3 வருஷம் ஈஸியாக விட்டல. ஈஸியாக விட்ட நம்பரை மாற்றிட்ட. அவ்வளோதான் உனக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அழுத்துறான். இல்லை அப்படி கிடையாது. அப்புறம் என்னை ஈஸியாக விட்டீங்க நீங்கள் எல்லோரும். ஆன்ட்டி அங்கிள் எல்லோரும் அவங்க நம்பரை மாற்றிட்டாங்க. என்னோட தனியாக விட்டீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு முக்கியம் கிடையாது, நான் உங்களுக்கு பேர்டன் ஆகிட்டேன், ரொம்ப பேர்டன் ஆகிட்டேன். எங்கள் அம்மா போன பிறகு நானும் இப்போ நீங்கள் அவன்கிட்ட வந்து அவனுடைய ஃபேஸில் அப்படியே உங்கள் கையை வச்சு அவனை சொல்ல விடாமல் தடுக்கிறீங்க. தேங்க அப்படி சொல்லாத. என்ன சொல்கிறது, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே தள்ளி விட்டுட்டு உங்களை மறுபடியும் பின் பண்ணுறான் செவுத்தில். என்ன பண்ணுற? அவ்வளோதான். நான் தான் உங்களை எல்லாம் எனக்கு சொந்தமாக நினச்சிட்ருக்கேன். நீங்கள் யாரும் அப்படி நினைக்கல. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், இப்போ எதுக்கு இந்த டாபிக்? நான் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் கெட்டு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட நான் அப்படி தான் நடந்துக்கணும், சிரிச்சிட்டே இருக்கணும், அப்படி தானே? சரி விடு ஃபங்க்ஷன் போகணுன்னு சொல்லலை, போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இருந்து அங்கே விட்டுட்டு அப்படியே வேகமாக போகிறான். நீங்களும் வி
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. பட் அவன் வேகமாக போயிடுறான். ஸோ அவனுடைய வீடு ஆப்போசிட்டில் இருக்கலாம். அப்படியே அவன் வண்டி வேறு எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்களும் அவங்க தியாங் தே அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அங்கே தான் நம்ம ஜிமினும் ஜெக்கியும் இருப்பாங்க. எனக்கா என்னாச்சு கோச்சிக்கிட்டு போகிறான் பாரு. பின்ன கோவம் இருக்காதா சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட வந்து சொல்லும் போதும் நீங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் அவனும் கோவத்தில் இதுக்கப்புறம் உங்கள் கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். பாவம்க்கா, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன் ஜிமின்? தேங்கோட அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அவன் நல்ல நிலைமைக்கு வரணுன்னா நீங்கள் 3 பேரும் அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி. அங்கே என்ன பண்ணுறது? இருந்தாலும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் 3 பேர் தானே அவனுக்கு எல்லாமே இருந்தீங்க. என்னதான் அங்கிளும் ஆன்ட்டியும் இங்கேருந்து போயிட்டாலும் நீங்கள் தானே அவன் உலகமாக இருந்தீங்க. நீங்கள் பேசலான்னா அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு புரியுது. இப்போ அவன் எங்கே இருப்பான் எங்களுக்கு என்ன தெரியும்? சரி, நீங்கள் தான் ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. சொன்னா அவன் நீங்கள் போங்க. இதுக்கப்புறம் நான் எங்கேருந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. இங்கே தேங்க தான் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவன் பாட்டில் வாங்கிட்டு டேய் ஜெமினா பாட்டில் குட்றா. என்ன பாட்டில் குட்றா? என்னடா நினச்சிட்ருக்க? குடிச்சிட்ருக்க? குடிக்காத. எப்போ குடிக்க ஸ்டார்ட் பண்ண? இதெல்லாம் நல்லது கிடையாது. ஏய் அது யார் சொல்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஜெகேவோடைய காலரை பிடிச்சி நிறுத்து. டேய் ட்ரக்ஸ் எடுத்துருக்கேன், குடிக்கிறதுக்கு போய் கத்தின்னு இருக்கேன். ஏன் நான் சின்ன வயசில் ட்ரக்ஸ் எடுத்தது உனக்கு தெரியாதா? நீ திருட எனக்கு வாங்கினு தந்தா? டேய் அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம்டா. தெரியாமல் பண்ணிட்டீங்களா? அதான் பண்ணிட்டோமே, இப்போ எதுக்கு நான் குடிக்கிறது நிறுத்துறேன்? தள்ளிப்போ. அவனை விட்டு போயிட்டாளா என் செல்லமே, என் ஸ்வீட் ஹார்ட் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே குடிச்சிட்டு அப்படியே படுத்துடுறான். அந்த பார் டெண்டர் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த பெஞ்ச் மேலேயே அப்படியே என் ஸ்வீட் ஹார்ட் என்னை எப்படி பார்த்துப்பா சின்ன வயசில். ஒரு ஒரு அம்மா அவங்க குழந்தைய எப்படிலாம் பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துப்பா. அவ்வளோ அழகாக பார்த்துப்பா. என்னை குட்டி குட்டியாக வச்சு பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்ச் மேலேயே படுத்து அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஃப்ளாஷ்பேக். ஸோ நம்ம வீதா கை குழந்தையா அழுதுட்டு இருப்பான். ஸோ நீங்கள் தான் அவனை அழுகாத இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுண்டு விரலை அவன் வாயில் வைப்பீங்க. ஸோ வாயில் வச்சோன்னே அந்த சுண்டு விரலை சப்பிட்டு அவன் அப்படியே தூங்கிடுறான். ஸோ உங்கள் அம்மா தான் அவனுக்கு மில்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களோட பேபியும் வந்து இறந்து போயிருக்கும். அதனால் அவங்க தன்னோட குழந்தையவே பார்த்துருப்பாங்க. அவங்களால அந்த இதுலேருந்து மீண்டு வந்திருக்க முடியாது. ஸோ அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஓகேவாக இருந்திருக்கும். ஸோ அதனாலே நீங்கள் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 10 ஏஜ் ஆகுது. நம்ம தேங்குக்கு 7.5. ஸோ நீங்கள் அவன் கையை பிடிச்சி பொறுமையாக கூப்பிட்டு போகிறீங்க. தேங்காமா சொல்லுவாயன், உனக்கு இந்த சாக்லேட் வேணுமா? சாக்லேட்டா? எனக்கு வேணும். நீ வாங்கி கொடுக்குறியா? நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்க காசு பார்க்குறீங்க. கொஞ்சம் காசு தான் இருக்குது. அவனுக்கு மட்டும்தான் அந்த சாக்லேட் வாங்கி கொடுக்க முடியும். இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த சாக்லேட் ஒன்று தாங்க. இந்தம்மா, இது நீ கொடுத்தது ஒன்று தான், பரவாயில்லையா? நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே, பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் வாங்கி அப்படியே நம்ம தேங்கு தான் தரீங்க. இந்த தேத்தே சாப்பிடு அப்படின்னு சொல்லி உனக்கு வேணுமா? நீ சாப்பிட்டாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 16 ஏஜ் ஆகுது. தேங்கு 12. ஸோ தேங் அப்படியே அழுதுட்ருக்கான் உங்களுடைய மடியில் படுத்து. தேங் என்ன ஆச்சு? எனக்கு அம்மா ஞாபகம் வந்துன்னே இருக்குது ஸ்வீட்டாஸ். ஸோ சரி படுத்துக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்காய் அப்படியே பேம்பர் பண்ணி
நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ தேங்காய் உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறான். நீ அதை பற்றியும் நினச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நீ என் கூட இருக்க வைக்கும் நான் கஷ்டப்பட மாட்டேனே. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு 18 ஏஜ். ஸோ இப்போ நீங்களும் தேங்கம் தான் விளையாடிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு செம்மையாக ஸ்டொமக் பெயின் வருது. நீங்கள் அப்படியே பெட் மேலே படுத்துக்கிட்டீங்க. தேங்க தான் உங்களை பார்த்துக்குறான். என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ உங்கள் ட்ரெஸ்லாம் ரெட்டாக ஆகுது, ப்ளட் ஆகுது. தேங் செம்மையாக பயந்துட்டான். உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணால் உங்கள் அம்மா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ 2 பேருமே செம பிஸியாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட அப்பா தேங்கோட அசிஸ்டண்ட்டு, தேங்கோட அப்பாவோட அசிஸ்டண்ட்டு அவர் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ தேங்கோட அம்மா வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து ஏர்ன் பண்ணால் தான் உங்களை நல்ல ஸ்கூல்லாம் படிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ கால் பண்ணால் எடுக்கவே இல்லை. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க வழியில். ஸோ ரொம்ப கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னென்னு கேட்டால் இந்த மாதிரின்னு சொன்னோடனே உங்களோட அம்மா மட்டும் வந்திருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அப்படின்னும் போது வி தான் அவங்கள பார்த்துக்கிட்டான்னும் போது அவங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். ஸோ வி அவங்கள பார்த்துட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான இந்தியன் கேர்லாம், ஸோ அதனால் உங்களை இந்தியாவுக்கு அமுச்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் தேங்க்கு அவ்வளோ அழுதுருப்பான் உங்ககிட்ட போகணும் சொல்லி. இல்லை அவள் வந்து பெரிய பொண்ணு, அவளுக்கு இப்போ வந்து உங்ககிட்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 months நீங்கள் இல்லாமல் இருந்திருப்பான். அவ்வளோதான் தேங்காய் அப்படியே உடஞ்சி போயிட்டான். உங்கள் ரூமில் தான் தூங்குறான் இப்போல்லாம். ஸோ அதை வந்து உங்களோட அம்மா பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்ன இவன் ஒயன் இல்லாமல் இருக்க மாட்டானே, ஒயனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இவன் எப்படி தாங்குவான், இப்போத்துலேருந்து இதெல்லாம் அவன் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறான்னு கூட தெரியாமல் அவங்க ஒரு மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. இங்கே அழுதுகிட்டே உங்களோட ஃபோட்டோவும் அவனோட ஃபோட்டோவும் தான் பார்த்துட்டு இருக்கான். என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 months கழிச்சு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப அழகாயிட்டீங்க, க்ளோவாக இருக்கீங்க, லைட்டாக சப்பியாக இருக்கீங்க. ஸோ உங்கள் பாடியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பார்க்குறான். இருந்தாலும் நீங்கள் அவனோட வயனில் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். வந்து உங்களை திட்டுறான். நீ என் கூட என்னை விட்டு பேசாத போ அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறான். நீங்கள் அவனை சமாதானப்படுத்துறீங்க. பட் அப்பத்துலேருந்து நீங்கள் அவன்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அவன் மெயின்டைன் பண்ணுறது அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே அவன் ஒரு சில விஷயம்லாம் கற்றுக்குறான். நீங்கள் அவனோட ஸ்கூல்லேருந்து போயிட்டு நீங்கள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்போ அவன் ஸ்கூலில் படித்த பசங்க கூட சேர்ந்து கொஞ்சம் தப்பான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான். ஸோ இது வந்து நம்ம ஜிம்மினும் பார்த்துருப்பான், செக்கையும் பார்த்துருப்பான், திட்டியிருப்பாங்க. பட் வந்து நம்ம வியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா நீங்கள் இப்போ அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் எப்போவுமே அந்த பசங்க கூட சேர விடவே மாட்டீங்க. ஆனால் நம்ம அவங்க கூட சேர்ந்தா கொஞ்சம் கெத்தாக சுற்றலாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வேறு இல்லை, அதனால ரொம்ப ஜாலியாக அவங்க கூட சுற்றுறான். அவங்க ஒரு சில தப்பான விஷயங்கள்லாம் வந்து நம்ம விக்கு சொல்லித்தராங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டான். ஸோ அவனுங்க அடிதடி மாஃபியா கீழெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. வியும் எப்பயாச்சும் அவங்க கூட கூப்பிட்டு போவாங்க. விக்கு எப்படி சண்டை போடுறது அதெல்லாமே சொல்லித்தரானுங்க அவனுங்க. வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன்ல. ஸோ அதனால அவன்கிட்டேருந்து காசு வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து நிறைய காசு வாங்குறாங்க. வியும் அப்படியே கொடுக்குறான். இதெல்லாம் நான் பவராகனா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரக்ஸ் எடுக்கிறது அவனுக்கு இந்த கத்தி யூஸ் பண்ணுறது அதெல்லாமே வந்து அவன் கற்றுக்குறான் அந்த பசங்க கிட்டேருந்து. ஸோ இப்போ எழுப்புறாங்க. டேய் மச்சான் டேய் ஏஞ்சிரா, மச்சான் ஏஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறது வீக் ஒரு மாதிரி ஏதோ கடலுக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரிலாம் கேட்குது. ஏய் நீங்கள் 2 பேர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் ரப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான் தூக்கத்துலேயே. மச்சான் போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ அப்பா வியோட அப்பா தயாங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவரை பார்த்து நக்கலாக ஸ்மைல் பண்ணிட்டு, என்னடா இந்த பெருசுக்கிட்ட இன்னும் இருக்கா, பாடையில் ஏற்றிடுவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அப்படியே பேசிட்டு வரான். தயாங் யாரை கேட்டு நீ அப்ராட்லேருந்து வந்த, யாரை கேட்கணும் உண்மையா, நீ யாரா எனக்கு
நீ எனக்கு காசு செலவு பண்ணுற ஒரு மிஷின், அவ்வளோதான். தியாங், அப்பாடா நான். அப்பனா எது என்னை உயிரை குத்தியா? இதோ இந்த உயிரை குத்துருக்க, வேற என்ன கிழிச்சா? இந்த பார்த்துக்கிட்டியா? காசு கொடுக்குற, அவ்வளோதான். அந்த வேலையை மட்டும் பாரு. இதுக்கு மேலே என்ன பேச ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான். உனக்கு ஆல்ரெடி நான் உனக்கு கொல்ல காணில் இருக்கேன், கொல்லாமல் வச்சுருக்கேன்னு சந்தோஷப்படு. என்னுடைய ஸ்வீட்டாட்டை என்கிட்ட பிரித்தவன் தான்டா நீ. உன்னெல்லாம் உயிரோட வச்சுருக்கேன்னு சந்தோஷப்படணும். சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்காம அவருடைய சின்ன டேப் பண்ணிட்டு அப்படியே போகிறான். இந்த மனுஷனால் தான் என் ஸ்வீட்டாட் எனக்கு கிடைக்காமையே போயிட்டா. இதுக்கப்புறம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னாடியே அப்படியே சொல்லிட்டு போகிறான். நம்ம தேங்கோட அப்பா தான் ஜிமினியும் ஜெக்கியும் பார்க்குறாங்க. நாடா எப்படா வந்தான்? அங்கிள் சொல்ல வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கு நீ என்கிட்ட சொல்லாமல் இருப்பீங்களாப்பா? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்கள்லாம், அவனுக்கு நல்லது தானே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வியோட அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது நல்லது வந்து நோட்டுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறான். இவன் வேறு, அங்கிள் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் போய் பார்த்துக்குறோம் அவனுங்களே, பை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வெளியே வராங்க. ஸோ பார்த்தா உங்கள் வீட்டை தான் பார்த்துட்ருக்கான். டேய் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லைடா, வயன் அக்கா வேலைக்கு போகிறாங்க, அதனால் அவங்கள மீட் பண்ண முடியாதுடா. ஸ்வீட் அவுட் வேலைக்கு போகிறாளா? நான் கோச்சிட்ருந்தா என்ன எதுவுமே சமாதானப்படுத்தல. நான் 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு சமகானில் இருக்கான். ஸோ அப்போ நீங்கள் வெளியே வரீங்க கையில் ஏதோ பாத்திரம் மாதிரி வச்சுட்டு. ஸோ உங்களை பார்த்தோன்னே அப்படியே போயிட்டு ஒழிஞ்சிக்கிறான். ஸோ நீங்கள் தான் அப்படியே க்ராஸ் பண்ணி அப்படியே வரீங்க. தேவோட வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்க. சிக்கே சிமன் இங்கே என்ன பண்ணுறீங்க? எனக்கா அது ஒன்றும் இல்லை, சும்மா வந்தோம். எங்கே இருக்கா? போதருக்கு பின்னாடி. என்ன போதர்? இல்லை மேலே மேலே படுத்துட்ருக்கா. ஓ அப்படியா, சரி நான் அவனை போய் பார்க்குறேன். வயனக்கா இது என்னது? வீக்கு ரொம்ப பிடிச்சா ஒரு திங், அதான். வேலைக்கு போகல நீங்கள்? எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, என் மேலே கோவமாக வேறு இருக்கான். நான் இன்றைக்கி ஒர்க்குக்கு போகல, இன்றைக்கி 1 டே லீவ் போட்டிருக்கேன். ஓ ஓகே நாங்கள் கிளம்புறோம், பாய் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. ஸோ வியோட அப்பா அங்கே தான் இருக்கார். வியோட அப்பா பார்த்தோன்னே அப்படியே அங்கேயே நின்றுறீங்க. அங்கிள் ஒயன் நீ என்ன இங்கே பண்ணுற? அங்கிள் வந்திருக்கான்ல, அவனுக்கு இவ்வளோ என்னால் கோவமாக கூட பேச முடியல. இல்லைம்மா அவன் அப்பா நான் இங்கே தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சத்தம் போடுறான். அங்கிள் மேலே தான் இருக்கான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்படியே உங்களை பார்த்த உடனே அப்படியே கதவு சாத்திக்கிறான். கதவு சாத்திட்டு செம்மையாக ப்ரீத் பண்ணுறான். அப்பா சே, ஏன் தான் நான் பெரிய மாடலில் வீடு வச்சுருக்கேன்னு தெரில. கீழே இருந்தால் அழகாக எகிரி வச்சுருக்கலாம். பைப்பெல்லாம் பிடிச்சி மேலே வர வேண்டியதாக இருக்குது, கையெல்லாம் வேறு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பெட்டில் வந்து படுக்கிறான். ஆக்சுவலாக அவன் கீழே தானே இருந்திருப்பான். ஸோ நீங்கள் அவன் ரூமுக்கு தான் வர போகிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து ஒரு பைப்பை பிடிச்சி தான் தலை மேலே வந்திருக்கு. அதுவும் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கதவு தட்டுறீங்க. தே அப்படின்னு சொல்லி தேங்க் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. தே இந்த தேத்தவை 3 வருஷமாக பார்க்கல, இப்போ தேத்தேன்றியா? ஸ்வீட் ஹார்ட், கண்டிப்பாக இதுக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, கவலைப்படாத, சிறப்பாக இருக்கும் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டேன். ஆனால் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்கள் தேங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. நீ எப்போ கதவு திறக்க போகிறதில்ல, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தேங் அப்படியே பெட் மேலே தான் உட்காந்துட்ருக்கான். தேங் தேத்தே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. தேயாங் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அப்படியே ஃபோன் வச்சிட்ருக்கான். தேயாங் இங்கே பாரு, உனக்கு பிடிக்கும்னு உனக்கு என்னெல்லாம் வந்து வேணுமோ எல்லாம் சமைச்சிட்டு வந்திருக்கேன்,
பாருதையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி அந்த ஃபுட்லாம் வச்சுட்டு அப்படியே அவனுக்கு முன்னாடி உட்காருங்க. தேங்க அப்படியே உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் ஃபோனவே நோண்டிட்டு இருக்கான். இங்கே பாரு உன் ஸ்வீட்டாட்டா மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 சிக்ஸும் பிடிச்சி கேட்குறீங்க. வி கைடு டேய் என்ன என் மேலே கோச்சிப்பியா, ப்ளீஸ்டா பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் புதிச்சு ஒதுக்குறீங்க. நோ ரியாக்ஷன். வி உங்கள் மேலே கோவத்தில் இருக்கான், கோவத்தில் தான் இருப்பான். ஸோ அப்படியே அவன் லிப்ஸை பைட் பண்ணிகிட்டே அப்படியே உங்களை பார்த்தோடே முறைக்கிறான். எப்பா இந்த கண்ணை மட்டும் காமிக்காத, இந்த சாப்பிடு, உனக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செஞ்ச இதுவாக அப்படியே உங்கள் கையால் எடுத்து அப்படியே காமிக்கிறீங்க. ஆக்சுவலாக தேங்க்கு இந்தியன் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பாசத்தோடு எடுத்துகிட்டு வரீங்க. அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறான். கேட்க மாட்டேன்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே அந்த சாப்பாடு ஊட்டுறீங்க. வேணாம் துப்பு, இப்போ துப்பு, உனக்கு வேணாலும் துப்பு தான் என் கையிலே துப்பு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்க. அந்த டேஸ்ட் பட்டோடனே வீயெல்லாம் அதை துப்ப முடியல, முழுங்கவும் முடியல. இதெல்லாம் யார் சாப்பிடுவோம்? அப்போ துப்பு, வாயில் வச்சுட்டு பேசாத. என்னப்பா சாப்பிட்ற சத்தம்லாம் கேட்குது? அதான் சாப்பிட்றேன்ல, ஊட்டி விடு. அஸ்கு புஸ்கு நீயே சாப்பிடு, எனக்கு வேணாம். சரிந்தா தெரியும்டி தெரியும். ஆ ஆ ஆ கம்மி பத்தாதா? இல்லை பெரிய உருண்டை. ஆ ஏண்டா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. கோவம் போச்சா? கோவம் போகல. கோவம் போகலையா? போகாது போகாது போகாது. நீ மூடிட்டு எனக்கு ஊட்டுற வேலையை பாரு. என்ன லாங்குவேஜ் இது? இப்படி தான் உன்னோட பெரியவங்ககிட்ட பேசுவியா? பெரியவங்கன்னா பெரிய குக்கா? அதுதான் முடியாது. எனக்கு நான் எப்படி பேசுவேன்னா அப்படி தான் பேசுவேன். ஏன் என்ன 3 வருஷம் அங்கே இருந்தனால ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிட்டா? எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நின்று அவன் ஷர்ட்டை அப்படியே அவுத்துட்டு அப்படியே அவன் ஆர்ம்ஸ்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணி காமிக்கிறான். நம்ம தையா மிலிட்ரிலேருந்து வரும்போது எப்படி இருந்தான் அப்படி தான் இருக்கான். ஆர்ம்ஸு, சிக்ஸ் பேக்கு அப்படியே செஸ்ட்லாம் பில்ட் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. தையா நீயா இது என்னடா இப்படி மாறிட்டா அப்படின்னு நான் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு வி அப்படியே உங்ககிட்ட வந்து என்ன பார்த்தா அவ்வளோ இதுவாக இருக்கா நான் உனக்கு வாயான்னு திறக்கிற. தரடா என்னடா இது கையை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை, அதாவது அவனோட ஆர்ம்ஸை 2 கையால் அப்படியே பிடிக்கிறீங்க. என் 2 கையை பத்தலை. எனக்கு தான் ஒரு கை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தே சொல்கிறான். என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. நீ கூட தான் வளர்ந்துட்ட. நான் எங்கே வளர்ந்தேன்? நான் வளரலையே. இல்லையே, ஒரு கையில் என்னால் பிடிக்க முடியாதே, பார்க்க பம்பியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே வாய்க்குள்ளேயே மூணு முடிச்சுட்டு அவன் லிப்ஸை பைட் பண்ணிட்டு பேசுகிறான். என்னடா பேசுகிற? புரியல. ஒன்றும் இல்லை. நான் எப்படி இருக்கேன்? உன்னோட பெரிய பையமாக இருக்கானா? ஆமாண்டா. எப்படா இப்படி மாற்றினேன்? 3 years ஜிம் போயிட்டு ஃபைட்டிங்லாம் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி அப்படியே லைக் கிக் பண்ணுற மாதிரி காலை வச்சு அப்படியே ஃபேஸ் வச்சு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து போகிறான். என்ன பயப்பட மாட்டேற? நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும்? நீ என்ன அடிப்பியா? அடி அடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிட்ட வரீங்க. ஸோ தேங்க அப்படியே அந்த பஞ்ச் பண்ணுறான். உங்கள் நோஸ் கிட்ட வருது, உங்கள் ஐஸ் கிட்ட வருது, உங்கள் சீக்ஸ் கிட்ட வருது. பட் எதுவுமே அவன் உங்களை தொடலா கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கான். நீங்கள் இருந்தாலும் அப்படியே வந்து அவனை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கிட்ட வந்து எங்கே வேறு என்னை அவ்வளோவா நம்பாதா, அடிச்சிடுவேன். அப்படியா? அடிப்பியா? அடி 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 அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரீங்க. அப்புறம் தூக்கி போட்டு அடிச்சிடுவேன். கேட்கக்கூடாது. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை போதும், என் கையெல்லாம் வலிக்குது. முதல்ல ஷர்ட் போடு. ஏன் நான் போட மாட்டேன்? என்ன கடைடா. சரி நீ சாப்பிட்டல, நான் போய் கை கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு அப்படியே கை கழுவிட்டேன். அப்படியே ரூம்க்கு வெளில போடலான்னு பார்க்குறீங்க. அப்போ உங்கள் கையை பிடிச்சி, இப்போ தானே வந்தா, அதுக்குள்ளே ஏன் போகிறேன்?
வேலை இல்லையா? நான் என்ன வெட்டியாவா இருக்கேன்? நான் வேலைக்கு கிளம்பணும். அப்படியா? ம். எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினச்சியா? நான் இப்போ ஒரு சிஓ கிட்டேருந்து வேலை செய்கிறேன். ஓ, மேடம் இப்போ வேலை செய்கிறீங்க அப்படியா? ஆமாம், உன்ன மாதிரி பெட்டி பையன் நினச்சியா? நானும் இப்போ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறீங்க. ஆ, அப்படியா? சரி போ. சரி பாய். ஏய், போன்னு சொல்லிட்டு ஏன்டா கை பிடிச்சிருக்கா? நீ லீவ் தானே போட்ட? ஆ, நான் லீவ் போட்டேனா? இல்லையே. தெரியும் நீ லீவ் போட்டேன்னு. சரி வெளில போகலாமா? வெளியிலையா? வேணாதையா, ரொம்ப வெயிலாக இருக்குது. நான் ஆக்சுவலாக இது சமைக்கிறவன் தான் லீவ் போட்டேன். எனக்கும் டயர்டாக இருக்குது. நீ வேறு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. அதே மேலே கோவம் வேறு பட்டிருக்கீங்க சார். அதான் இப்போ இது எதுக்கு செஞ்சுட்டு வந்தேன்? உன் கோவத்தை தனிக்கா. எனக்கு இன்னும் கோவம் தான் இல்லையே, இன்னும் கோவமாக தான் இருக்கேன். சரி அப்போ என்ன பண்ணணும்? இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான். அப்படியா? என் மேலே நீ கோவமாகவே இருந்துருவியா? ஏய் விளையாடாத, செம்ம காண்டில் இருக்கேன், தயவு செஞ்சு கோவத்தைப்படுத்தாத. சரிங்க சார், ரொம்ப கோவமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க பார்த்து சிரிச்சிட்டு மறுபடியும் போலான்னு வரும்போது தேங்க உங்கள் கையை பிடிச்சி தானே இருக்கான். கை விடு. முடியாது. ஹேய் என்ன ஆச்சு? முடியாது, வந்து நீ முதல்ல இங்கே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் பெட்டில் உட்கார வச்சுட்டேன். நான் உனக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், பார்க்குறியா? கிஃப்ட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம். என் மேலே கோவமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கோவமாக தான் இருக்கேன், இருந்தாலும் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே போகிறான். ஆக்சுவலாக ஒரு பெட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கான திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ தேங்கோடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ட்ரெஸ், வந்து நீங்கள் போடுற மாதிரி ஒரு சில ட்ரெஸ், சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாகவே ட்ரிங்க்ஸு அது இதுன்னு ஜேகேக்கும் ஜிமனுக்கும் வாங்கிட்டு வந்திருப்பான். அண்ட் தென் இன்னொரு பெட்டி ஃபுல்லாகவே சாரோட திங்ஸ் தான். ஸோ ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்தது அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ட் தென் அவனுடைய லைஃப்க்கும். ஸோ இப்போ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல. ஸோ அந்த பாக்ஸில் இருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து அப்படியே அவனுடைய க்ளாசெட் இருக்கும். அந்த க்ளாசெட்டுள்ள இன்னொரு குட்டியாக வந்து ஒரு டோர் இருக்கும். அந்த சீக்ரெட் டோருக்குள்ளே சில திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மற்ற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரான். ஏய் என்ன இவ்வளோ பெரிய பெட்டி எடுத்துகிட்டு வர? எல்லாம் உனக்கு தான், எங்கே அதுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி அப்படியே ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அந்த பாக்ஸ் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஏய் என்ன தர இதெல்லாம்? உனக்கு தான், எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்கோ. என்ன இது சென்ட்டா? அப்படியே இது கவரை வந்து ரோல் பண்ணி வச்சுருக்க, ஏதோ என்ன சென்ட்டுனே தெரியலையே. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் பெட் மேலே உட்காந்துருப்பான்ல. ஸோ அப்படியே அவங்க கிட்டே வந்து அவனும் உட்காந்துட்டான். அது சீக்ரெட் சென்ட்டு. என்னது சீக்ரெட் சென்ட்டா? ஏய் ஒழுங்கா சொல்லுடா. என்னன்னு சொன்னால் என்ன புரியும்? அது ஒன்றும் இல்லை, அது நார்மல் சென்ட்டு தான், வேணுன்னா கொடு. ஏய் இல்லை, ஸ்மெல்லே செமையாக இருக்கு. பின்ன காஸ்ட்லியாச்சே, கோல்டு மிக்ஸ்டு. என்ன கோல்டு மிக்ஸ்டா? தேயா இந்த மாதிரி காஸ்ட்லியான இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ல. ஏய் அது எங்கள் அப்பாவோட காசு இருந்தால் பரவாயில்ல ஸ்வீட்டார், இது என் காசு. என் காசில் நான் யாருக்கு வேணால் வாங்கி தருவேன். ஏன் என்னோடய பொருள் ஒன்று கிடையாதா? என்னுடைய காசு பணம் எல்லாம், என்னுடைய ஹாப்பினஸ் எல்லாம் உனக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான். நீங்கள் நான் பார்க்குறீங்க என்னடா பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. பட் நீங்கள் ஆனால் அதுக்கு பதில் சொல்லலை. லூசுத்தனமாக இவன் பேசிகிட்டே இருப்பாள். சரி வேறு என்ன வாங்கிட்டு வந்த? சாக்லேட்ஸா? தேங்காய் என் கியூட்டி பியூபி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கன்னத்தை பிடிச்சி நல்லா ஸ்டியூஸ் பண்ணுறீங்க. வலியுதுடி. அப்புறம் நான் அழுத்த ஆரம்பிச்சேன்னா உன்னால் தாங்க முடியாது. சூ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னும் வெறுப்பேற்றுறீங்க. ஸோ அப்போத்தையா நீங்கள் உங்களை அப்படியே கீழே தள்ளி அப்படியே போயிட்டான். நீங்கள் தேயா ஏய் நான் தான் சொன்னேன்ல, நான் அப்படிலாம் அழுத்த ஆரம்பிச்சேன்னா உன்னால் தாங்க முடியாதுன்னு, கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொத்த பாடி வெயிட்டும் அவங்க மேலே போடுறான். என்ன பண்ணுற நீ? ஸ்வீட் ஹார்ட் எப்படி இருக்கு?
எப்படி இருக்கு சொல்லு, தாங்க முடியுதா அவனால், தாங்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து பேசுகிறான். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஷிவர் ஆகிடுச்சு. உங்களே அறியாமல் உங்கள் ஐஸில் போய் டீயர்ஸ் ஃபார்ம் ஆகுது. பயந்துட்டியா பயந்துட்டியா ஸ்வீட்டார்ட்? லூசு பையா, எருமை எருமை எருமை, சே பயந்துட்டேன்டா, போடாங் பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க வரீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, சரி கோச்சிக்காத, டென்ஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் லைட்டாக கூல் பண்ண ஒன்று, நல்லா பண்ணப்போ, சே பயந்துட்டேன்டா பைத்தியக்காரா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிக்க வரீங்க. அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் அடிக்காமா, இது என்ன ட்ரெஸ்ஸாக எனக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறீங்க, எல்லாம் பார்ட்டி வேர்ஸ். ஏய் இதெல்லாம் நான் போட மாட்டேன் ஏன் போட மாட்டேன், போடலாம்ல, நல்லா தானே இருப்பேன், ஏன் இன்றைக்கி கூட தான் போட்டா பேக்லெஸ். தேயாங் அது அப்பா அம்மாவுக்கு தெரியாது தேயாங், நேற்று நேற்று போட்டேன்டா. நேற்று உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனியா? எங்கே போனேன் பைத்தியக்காரன், உன்னால் நான் போவே இல்லைடா, அவளுக்காக ஆசை ஆசையாக வாங்கினேன் நான். சரி சரி அங்கிள் ஆண்டி ஒத்துக்கலனா நீ எப்படி அதை போட்டு மேலே கோட் போட்டுப்பேன், நீயும் ஒரு கோட்டம். டேய் நான் என்னடா பண்ணுறது, உனக்கே தெரியும் அம்மாக்கும் அப்பாவுக்கும் கல்ச்சர்னால் எவ்வளோ முக்கியம் சொல்லி. ஆமாம் அவங்க கல்ச்சரை தூக்கி குப்பை தொட்டில் கூட போட முடியாது. சரி பரவாயில்ல, நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆசையாக வச்சுக்கோ. ஏய் செமையாக இருக்குடா, ஆனால் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியோ. காசை பற்றி கேட்காத ஸ்வீட்டார்ட், எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற திங்ஸ்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, இது என்னடா லிப்ஸ்டிக். நான் மேக்கப்பே பண்ண மாட்டேன் தேயாங், பரவாயில்ல எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாருக்கு லிப்ஸ்டிக் கலர்லாம் பிடிக்குதுண்ணா தேயாங் அப்போ சொல்லி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்ட வந்து கேட்குறீங்க. டேய் எதனா பொண்ணை கரெக்ட் பண்ணியிருக்கியா? சொல்லுடா என்கிட்ட ப்ளீஸ்டா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தேங்காய் லைட்டாக காண்டாகுது. இல்லை ஸ்வீட்டார்ட். ஏன்டா அப்போ எப்படி இந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்கும்ல உனக்கு தெரியுது? அதான் தெரியும். டேய் சொல்லுடா உண்மையாக அப்போ ஏதோ ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி தானே? ஆமாம் எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேயாங் அந்த பொண்ணு பேர் என்ன சொல்ல முடியாது. டேய் சொல்லுடா, என்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிற சொல்லு. சரி நான் எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். மேடமுக்கு என்ன 3 வருஷமாக நான் இல்லை இங்கே. யார் பிடிச்சிருக்கு உனக்கு? யார் எனக்கு பிடிக்கலடா, அது என்னன்னு தெரியல. உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த அந்த நாள்? அன்னிலேருந்து யாரை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சா கூட பயமாக இருக்குது தேயாங், எனக்கு யாரையுமே நம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுங்க. ஸோ தேயாங் அப்படியே உங்களை பார்க்குறான். ஃப்ளாஷ்பேக். தேயாங் நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா? நல்லா தான் இருக்கா. எங்கே போகிற? தேயாங் அது நான் போயிட்டு வந்து சொல்கிறேன். கூப்பிட்டு போயிடவா? டேய் உன்னை ஒத்தைக்க போகிறேன், முதல்ல உனக்கு யாரா லைசன்ஸ் தந்தா? ஒத்த வாங்க போகிற? எனக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை கூப்பிட்டு போய் விட்றேன் வா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியோட பைக்கில் ஏறி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. சரி சொல்லு எதுக்கு இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க? தேயாங் உனக்கு தெரியும்ல நம்ம ஸ்கூலில் என் கிளாஸில் ஒரு பையன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பைக்கு சடன் பிரேக் போட்டுடுறான். ஸோ நீங்கள் அவன் மேலேயே வந்து முட்டிக்கிறீங்க. டேய் ஏன்டா சடன் பிரேக் போட்ட? என்ன சொன்னேன் இப்போ? பையனா? என்ன பையன்? அதான்டா ஆகாஷ். உனக்கு தெரியாது? ஆகாஷா? யாரவா? என் கிளாஸ் பையன்டா. அவன்தான் டேட் பண்ணலான்னு சொல்லி ஆக்சுவலாக ப்ரப்போஸ் தான் பண்ணான். ஆனால் நான் சொன்னேன் இல்லை எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி. அப்புறமா தான் சரி டேட் பண்ணலான்னு கூப்பிட்டான். அதான் நானும்
நீயும் அப்படியே வரிஞ்சுக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆஷா பேசுகிறான். நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க, என்ன தேங் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஒயன் ஸ்வீட்டாக அவங்க நல்லா தெரியும்ல நம்ம ஊரில் பசங்கள்லாம் அவ்வளோ நல்ல பசங்க இல்லைன்னு. அப்புறம் என்ன நீ கடைசியில் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாது ஸ்வீட் ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோ. தேங் அதுக்கு ஏன் கத்துற தேங்? சாரி ஸ்வீட் சரி வா உன்னை கூப்பிட்டு போய் விடணும் தானே. சரி வா போகலாம். இன்னொரு இருந்தா டேட்டுக்கு போவா. ஸ்வீட் டென்ஷன் ஆகிற ஸ்வீட் டென்ஷன் ஆகிற. நீ எனக்கு தானே எனக்கு மட்டும் தானே. அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக போகிறான். நீங்கள் தேங்காய் ஹக்கே பண்ணிக்கிறீங்க. வேகமாக போகிற ஸ்டாப் பண்ணு, அந்த கெஃபே அங்கே இருக்குது. எங்கே போகிற ஸ்டாப் பண்ணு அப்படின்னு உடனே ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நான் சொன்ன கெஃபே அங்கே இருக்குது சரி கத்தாத. சாரி பார்த்தேன். இதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டே வந்திருக்கக்கூடாது. நான் கூப்பிட்டு வந்துடக்கூடாதா? அப்போ நான் உனக்கு இடைஞ்சலாக இருக்கேனா? நான் உனக்கு இடைஞ்சலாக இருக்கல அப்படி தானே? நான் தான் உனக்கு இடைஞ்சலாக இருக்கேன். பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டான். லைட்டாக சைக்கோத்தனமாகவே பிஹேவ் பண்ணுறான். ஸோ அப்படியே மறுபடியும் யூட்டர்ன் எடுத்து போயிட்டு அந்த கெஃபேக்கு முன்னாடி தான் நிறுத்துகிறான். தயான் நீ போ, நான் பார்த்துட்டு வரும்போது கேப் புக் பண்ணிக்கிறேன், இல்லைனா வந்துடுறேன் நானே. நீ போ. இல்லை ஸ்வீட் நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை தயான் நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை கண்ணவா நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் எந்த ப்ராப்ளமும் இது பண்ணக்கூடாது. ஓகே சரி நான் உள்ளே போகிறேன். உள்ளே வராத. ஆல்ரெடி எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ண பசங்களாம் அடிச்சிருக்கேன். இது அந்த பசங்க மாதிரி கிடையாது தயா. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? இப்போ எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சா தயா கண்டிப்பாக அவன்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணுவான். சப்போஸ் எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னால் இவன் கொஞ்சமாச்சும் காம் டவுன் ஆவான். ஆமாம் தயா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு தேவை அப்படியே ஓ உனக்கு பிடிச்சிருக்கோ? அவன் கூட சண்டை போட மாட்டேல்ல? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, எனக்காக நீ சண்டை போட மாட்டேல்ல? போட மாட்டேன், சண்டை மட்டும் போட மாட்டேன். தேங்க்யூ தயா. சரி நான் போயிட்டு வரேன். நீ இங்கே இருக்கியா இல்லைண்ணா? நான் வீட்டுக்கு போகிறேன். அப்படியா? நான் போகிறேன். பார்த்து போ, கால் பண்ணு முடிச்சுட்டு. சரி தயா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் தயாங்க எங்கேயுமே கிளம்பலா. அவன் கண்ணெலாம் அவ்வளோ ரெட்டாக இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கு. நான் சண்டை போட மாட்டேன் ஸ்வீட்டாக, நான் சண்டை போட மாட்டேன் அவனை கூட, சத்தியமாக சண்டை போட மாட்டேன். அதோட ஃபஸ்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ அங்கேருந்து பார்க்குறான். ஸோ அந்த பையன் நீங்கள் வந்தோடனே ஏஞ்சி அப்படியே உங்களுக்கு சேர்லாம் இழுத்து விடுறான். ஸோ உங்ககிட்ட கேட்டு மெனுலாம் அப்படியே ஆர்டர் பண்ணுறான். நீங்களும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் தயாங் அந்த கெஃபேக்குள்ளே வந்து அப்படியே ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட லைட்டாக ஸ்மைல் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ அவனும் வந்து உங்களுக்கு பொக்கேலாம் தரான். நீங்கள் அதை அக்செப்டும் பண்ணிக்கிறீங்க. பொக்கே தரானா? ஏய் உங்கள் சின்ன வயசில் நான் எல்லாம் தந்துருக்கேனேடி, பொக்கே எல்லாமே தந்துருக்கேனேடி. உனக்கு அதெல்லாம் பெருசாக தெரில, நீ கன்சிடர் கூட பண்ண மாட்ற. என்ன கன்சிடர் பண்ணல. ஆனால் அவனை பிடிச்சிருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கு அவனை பிடிச்சிருக்கு. எப்படி அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக நம்ம தேங்க தான் அப்படியே டென்ஷன் ஆகிட்டான். அவனால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அப்படியே அந்த கெஃபேக்குள்ளேருந்து வெளியே போயிடுறான். நீங்கள் ஆனால் நல்லா ஜாலியாக பேசுகிறீங்க. கெஃபே முடிச்சுட்டு மூவிக்கு போகலாமான்னு கேட்டிருப்பான்.
நீங்களும் ஓகேன்னு சொல்லி போயிருப்பீங்க. சத்யாங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருப்பான். அவனால் அதுக்கு மேலே அது பண்ணவே முடியல. மூவிக்கு போகிற மூவிக்கு உனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த சீனியர்ஸ் கூட சகவாசம் வச்சுருப்பான்டா, அங்கே தான் போயிட்டு ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான் சின்ன வயசுலவே. அவனை நீ நான் சம்பவம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக குடிக்கிறான். ஓகே கைஸ், இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறேன்.